அன்பான உறவுகளே, வணக்கம். நான் முத்துசம்பந்தர் பேசுகிறேன். நான் இப்பொழுது சமூக தளங்களிலே, முகநூலிலே மற்றும் பாடல் தளங்களிலே சமூக சேவையிலே, சமூக சொற்பொழிவுகளிலே பெரிதும் ஈடுபட்டு வருவதால் நமது பல அன்பர்கள் இப்பொழுது என்னோடு அலுவலாகி நான் யார் எப்படி உருவாகினேன் என்பதை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக கூறுவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் 10/9/1949 ஆண்டு மவுண்ட் காமல் தோட்டத்திலே, அரநாயக்க கேகால மாவட்டத்திலே பிறந்தேன். எனது தகப்பனார் ஒரு தேயிலை தோட்டத்திலே கணக்கு பிள்ளையாக தனது தொழிலை ஆரம்பித்தவர். ஆனால் விபி முத்துக்கருப்பன் தான் சொல்லுவார். என்ன சொன்னால், வி என்பது வைத்தியர் என்பது பரம்பரை, வைத்தியர் பரம்பரையை சேர்ந்தவர்கள். எனது தகப்பனார் வைத்தியர் என்று எனது தந்தை சொல்லியிருக்கிறார். எனது தந்தையார் தான், அவர் குடும்பத்திலே 4-5 சகோதரர்கள் எல்லோரும் இறந்த பின்னர் அவர் மட்டுமே உயிரோடு இருக்கிறார். எனது தாயார் இந்தியாவிலிருந்து தந்தையோடு திருமணம் முடித்து வந்தவர். ஆகிய அவரது உறவினர்கள், அவர்களது உறவினர்கள் என்பவர்கள் இலங்கையிலே இல்லை. அவர்களது குழந்தைகள் நாங்கள் 8 பேர் இருக்கிறோம். 5 ஆண்கள், 3 பெண்கள். இனிமேல் தான் ஒரு பரம்பரை இலங்கையிலே உருவாவதற்கு சாத்தியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே கலகாபாதிலே அவர் கணக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறார். சிறிது ஞாபகம் இருக்கிறது. அதன் பின்னர் யகலத்தன்னை என்கின்ற கண்டி மாவட்டத்திலே நான் அங்கே தான் யகலத்தன்னை முஸ்லீம் வித்தியாலயத்திலே படித்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்து சீனியர் பாடசாலையிலே நான் படித்து ஓஎல் சித்தி, பின்னர் ஏஎல் படிப்பதற்காக மாவில் மலையிலே எக்வனாஸ் அகாடமி என்று இருந்தது, அங்கே நான் சேர்ந்தேன். அவர் யகலத்தன்னை தோட்டத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் நவையாலத்தன்னை கட்டுக்காசோட்டை என்ற பகுதியிலே நாங்கள் குடியிருந்தோம். அதன் பின்னர் கடுகுணாபுரத்திலே ஒரு தேயிலை தோட்டம், அங்கே தென்னையும் இருந்தது, அங்கே நடத்தினோம். பிறகு நாங்கள் தலையெடுத்த பின்னர் நகரவாசியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நவையாலத்தில் இருக்கிற பொழுது தான் 8/1/1970 எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பட்டது. அது மடவலை மதீனா கல்லூரி. அதன் பின்னர் உடத்தள விண்ண வித்தியாலயம். அங்கே இருந்துதான் 1971 ஆண்டு மஹியாவ கலைமகள் வித்தியாலயத்திற்கு ஆசிரியராக நான் வந்தேன். அங்கிருந்து 1973-74 மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலை. அதன் பின்னர் ஆகரபத்திர தமிழ் வித்தியாலயம், அதிலே இருந்துதான் மஸ்கலியா சென்ட் ஜோசப் தமிழ் வித்தியாலயம், வட்டவளை தமிழ் வித்தியாலயம், வெவண்டன் தமிழ் வித்தியாலயம், கோனப்பேட்டியா தமிழ் வித்தியாலயம். மீண்டும் 1977 ஆண்டு மடவலை மதீனா கல்லூரிக்கு வந்தேன். அங்கே இருக்கின்ற பொழுது 1982 ஆண்டு மீண்டும் கலைமகள் வித்தியாலயத்திற்கு அதிபராக அந்த சமூகம் என்னை ஏற்றதால் நான் அங்கே வந்தேன். 21 வருடங்கள் அங்கே அதிபராக இருந்துவிட்டு 2003 ஆண்டு தான் நான் கல்வி திணைக்களத்துக்கு கல்வி பணிப்பதாக போகிறேன். ஆகவே நான் ஒரே பாடசாலையில் தான் இருந்திருக்கிறேன். நான் அதிபர் என்று சொல்வதற்கு உறவு உள்ள மக்கள் அந்த மஹியாவ கலைமகள் வித்தியாலய மாணவர்களும் அங்கே பயின்றவர்களும் தான். ஆகவே எனக்கு அதிபர் என்று சொல்லக்கூடியவர் அவர்கள். நான் அதிபராக இருக்க வேண்டியது அவர்களுக்கு தான் என் வாழ்நாளிலே எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். 2003 ஆண்டு இந்து சமய கல்வி படிப்பாளர் திருவாளர் ஜோசப் அவர்கள் என்னை பணிமனைக்கு எடுத்துக்கொண்டார். நான் கல்வி மாலை பட்டம், சிறப்பு பட்டம் பெற்றிருக்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட அரச மொழிபெயர்ப்பாளர், தமிழ் சிங்களம், சிங்களம் தமிழ், ஸ்வான் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவார்கள். அதேபோல் 2003 ஆண்டு நான் புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், கட்டுரை எழுதியிருக்கிறேன், கவிதை எழுதியிருக்கிறேன். தேசிய விருது, நேஷனல் அவார்டு என்று சொல்கின்றான், தேசிய விருது கலாபூஷணம் என்கின்ற விருது எனக்கு 2003 ஆண்டு கிடைத்திருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு முன்னர் ஆங்கில திறந்த பல்கலைக்கழகத்திலே ஆங்கில டிப்ளமா பயிற்சி பெற்றிருக்கிறேன். 1927 ஆண்டு தான் இந்த பல்கலைக்கழக பிரதேசத்துக்கு நான் அரசாங்க உத்தியோகர்களுக்கு குறைந்த விலையிலே காணி கொடுக்கின்ற பொழுது அங்கே வந்து இப்பொழுது நான் 2003 ஆண்டு குடியேறி இப்பொழுது கிட்டத்தட்ட 21 வருடங்கள் இங்கே நான் வாழ்ந்து வருகிறேன். எனது கல்வித்துறை
40 வருட சேவையில் 21 வருடங்கள் மகியாவ கலைமகள் வித்தியாலயத்திலே அந்த மக்களுக்காக மக்களோடு மக்களாக நடந்திருக்கிறேன். ஆனால் நான் பெருமைப்படுகின்றேன். திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அரசியல் ரீதியாக இந்த மக்களை ஏமாற்றி வாழ்கின்ற சமூகத்தில் இருந்ததை விட கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு சமூகத்தின் மத்தியிலே அந்த மக்களது பிரதிநிதியாக இருப்பதில் நான் இன்றும் நான் பெருமைப்படுகின்றேன். ஆனால் எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார், உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், நேர்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த மூன்றையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். எனது தந்தையார் எங்களது குடும்பம் தோட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் குடும்பம் அவ்வளவு பேரையும் படிக்க வைத்து, ஒருவர் ஆங்கில ஆசிரியராக இருந்தார், மற்றவர் சுகாதார பரிசோதகர், அடுத்தது வங்கியிலே மனேஜராக இருந்த ஓய்வு பெற்றார், ஒருவர் கணக்காளராக இருந்தார். நான் ஆசிரியர் துறை சில காலம் 1927ஆம் ஆண்டிலிருந்து போலீஸ் சேவையிலும் இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் இருந்து ஓய்வு பெற்றார். எனக்கு ஆசை என்று ஒன்று இல்லை, எல்லாம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. அழகான மனைவி, அன்பான குடும்பம். நான் மஸ்கலாக இருக்கின்ற போது 1927ஆம் ஆண்டு எனது மனைவியை காதலித்து, யாருக்குமே தெரியாது 80ஆம் ஆண்டு நாங்கள் திருமணம் முடிக்கின்ற வரை அப்படிப்பட்ட காதல் தான் முடிந்தவான்னு சொல்லுவார்கள். பக்கத்தில் இருந்தவர் தெரியாது, உறவினர்களுக்கு தெரியாது. ஆகவே இப்பொழுது நாங்கள் அழகாக அடுத்த வருடம் எங்களது 50ஆம் ஆண்டு விழா, திருமண விழா கொண்டாடுவதற்கு சந்தோஷமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனது தந்தை சொன்ன வாசங்கள் என் மனதில் இன்னும் இருக்கின்றன. மதியாதார் தலைவாசல் மதித்தொடுகால் மிதியாமை கோடி பெறும். போற்றுவார் போற்றட்டும், பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை உள்ளம் ஆமென்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் அஞ்சே நில்லேன் என்ற வாசத்திற்கேற்ப இன்று வரை நான் வாழ்ந்து வருகிறேன். ஆகவே எவருக்கும் தலைவணங்குவதில்லை. பணத்துக்காக தன்மானமிழந்து வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை. உன்னிடம் இருக்கின்ற பணம் உனக்கு பெருமை சேர்க்கலாம், ஆனால் என் காடிலே அணுகின்ற அந்த பாதணிகளின் தூசுக்கு கூட எனக்கு பெருமானம் இல்லை, எனக்கு பெருமதியும் இல்லை. ஆகவே பணக்காரர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக மாலை போட்டு மரியாதை போட்டு கால்கை பிடித்து வாழ்வது எனக்கு ஒத்துப்போகாது. அதனால்தான் நான் நிறைய பகை சம்பாதித்திருக்கிறேன். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.